ஓம் கம் கணபதையே நமக. தமிழ் ஆன்மீகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அற்புதமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ காணொலியை ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்த டேட்லேருந்து எந்த டேட் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் போட முடியும். அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அதி அற்புதமான சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு ஒளியை வழங்கக்கூடிய இரு கிரகங்களில் முதன்மையானது. அடுத்து சந்திர பகவான். எப்போவுமே ஒன்று சூடு, ஒன்று குளிர்ச்சி. அதாவது இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு சூடும் வேணும், குளிர்ச்சியும் வேணுங்கிறதுக்காகத்தான் சூரியன் சந்திரன், தகப்பனார் தாயார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நீச்சம் அவர். ஏன்னா மேஷத்தில் உச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக துலாமில் நீச்சம். ஏன் துலாமில் நீச்சம் அப்படின்னா, சாதாரண மழைக்காலம், சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கணும். அப்படி இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது இந்த சூரிய பகவானின் ஒளி பூமியில் விழறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த நீச்சம்னு சொல்கிறது. சாதாரணமாகவே மழைக்காலம் மேகமூட்டமாக இருக்கும், சூரியனை பார்க்குறதே அரிதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த நீச்ச ராசியை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வரப்போகிறார். விருச்சிக ராசி செவ்வாயோட ஆதிக்கம் கொண்டது. செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரே டீம்ங்கிறதுனால இந்த செவ்வாயோட வீடு சூரியனுக்கு ஓகே. அந்த வகையில் நீச்ச ராசியை விட்டு விலகி அவர் விருச்சிக ராசிக்கு வரார் அப்படின்னா அவர் பெரிய பலத்தோடு வரார். அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே நிறையா பேருக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதுவும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். 2ஆம் இடம் ஓகே, பணபரம் 2, 11 இதெல்லாம் ரொம்ப அற்புதம். ஆக இந்த விருச்சிக ராசியில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பகவான் தனது 5ஆம் பார்வை அங்கே போட்டுருக்கார். ஏன்னா குருவுக்கு உங்களுக்கே தெரியும், குருவுக்கு 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகள். இதில் ரொம்ப விசேஷம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 5, 9 ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ங்கிறது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது. இப்போ என்றைக்குமே நமக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறது வேறு, சைட்லேருந்து பார்க்குறது வேறு. அப்போ 5ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். இந்த விருச்சிக ராசியை பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப அற்புதம். 17-11-2025 முதல் 15-12-2025 வரைக்கும் இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 30 நாட்கள். அதில் முதல் 15 நாட்கள் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து 15 நாட்கள் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 30 நாட்கள். அற்புதம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 30 நாட்களும் விருச்சிக ராசியில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார். அது எந்தெந்த ராசின்னு நம்ம பார்ப்போம். ஓம் பாஸ்கராய நமக. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கடக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி, தன, வாக்கு, குடும்பம். ரொம்ப விசேஷம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கும். அந்த ஆதிபத்தியம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தன, வாக்கு, குடும்பம் 3. அவர் எங்கே இருந்தார் இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணி குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்தார். சந்தோஷத்தை கொடுத்தாலும் குழப்பத்தை கொடுத்தார். அதுமாரி பயணங்கள் மூலமாக சில பாடங்களை கொடுத்தார். உறவினர்களின் மூலமாக சில குழப்பங்களை கொடுத்தார். படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சதுங்க, குழப்பத்தோடு படிச்சதுங்க. நம்மளால் இந்த மார்க் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அந்த குழந்தைகளுக்கு. சரி, சொத்து எதனை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் வில்லங்கங்கள் ஏகப்பட்டது. அதனால் வாங்க முடியாமையே போயிடுது.
அந்த வகையில் சுகஸ்தானத்தை விட்டு விலகி இப்போ எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இதில் பெரிய விசேஷம் என்ன, குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று வேறு சஞ்சாரம் பண்ணுறார். அற்புதம். குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். இந்த நேரத்தில் ஆன்மீக விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். கோயில் திருப்பணிகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு டொனேட் பண்ணுவீங்க. எதாக இருந்தாலுமே ஒரு 100 ரூபாயாவது உங்களுக்கு டொனேட் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். குலதெய்வ பிரார்த்தனைகள், ரொம்ப நாள் நீண்டகால பிரார்த்தனைகள், இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூப்பராக பெறுவீங்க. அதெல்லாம் அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு தேடி வரும். அதுமாதிரி நிறைய பேருக்கு இந்த புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புனித யாத்திரை டக்குன்னு கிளம்பிடுவீங்க. அப்படியே ஒரு சூப்பராக ஒரு ரவுண்டு, அற்புதம். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த வேலை பளு குறையும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் பின் அடைவு இருக்காது. முதல்ல வரக்கூடிய 15 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நண்பர்களை அழைத்து கொண்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு வருவீங்க. இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். மருத்துவ செலவுகள்லாம் குறையும். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதே அற்புதமாக இருக்கிறதுனால மனசில் ஒரு தெளிவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். குழந்தைகள் அப்படிங்கும்போது இந்த குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்கலையேங்கிற கவலையில் இருந்தே இந்த கவலைகள்லாம் போகும். குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்கும். அந்த சொல் பேச்சை கேட்டு நடக்கிறதுனாலே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும். அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும். இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச காரியங்களை அற்புதமாக சாதிச்சுக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய அந்த ஊக்கத்தொகை, பதவி உயர்வு அதெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. டல் அடித்து போய்கிட்டு இருந்த தொழில் இவ்வளோ தூரம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். அடுத்தபடியாக எதிர்பாராத ஒரு பயண வாய்ப்பினை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பாராமல் அது உங்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும். அறிவுத்திறன் விருத்தியாவதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணணும். முதல்ல 2வது சூரியனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கணும். நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானிற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அருமையாக அமர்ந்து குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமான உன்னதமான பலன்களை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.